வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1.5 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூனு, எண்ணெய் 5 ஸ்பூனு, கடுகு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, பெப்பரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. வாங்க செய்முறை பார்க்கலாம். வாங்க. கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். வீட்டிலே அரைச்சிதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுதுங்க. நல்லா வதக்குங்க எண்ணெயில். கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதங்கிடுச்சிங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறீங்களோ அது கிரேவி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறணுங்க. அப்போ தாங்க கிரேவி நல்லாயிருக்கும். வதங்கிச்சிங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க கொஞ்சம் நேரம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அப்போ தாங்க போய் கறியில் போய் நல்லா ஒன்றா சேரும். நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள் நல்லா வதங்கிச்சு, தண்ணி விட்டுடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வீட்டிலே அரைச்ச பொடிங்க இது. நாங்கள் எந்த மசாலாவும் சேர்க்கறதில்லைங்க. கடைப்பொடி எதுவும் வாங்கறதில்லைங்க. வீட்டில் அரைச்ச மிளகு பொடிங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுது. கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் நீங்களும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு காரெல்லாம் கறியில் போய் ஏறட்டும். வதக்க தாங்க நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க கொஞ்சம் நேரம். தண்ணியை ஊற்றாதீங்க. நல்லா வதக்க அதிலே கறியிலே தண்ணி வருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குதுன்னு. தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி மேலே நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க, வேகட்டும். நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ வெந்துச்சா பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குதுங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.